நேஹா, ஒரு தடவை ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னால கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஆக்சுவலி வந்திருக்கிறது ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர், அவ்வளவுதான். திரும்ப அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறுறதுக்கே எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது டாக்டர். அந்த ஆக்சிடெண்ட்டில் சாவு என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு டாக்டர். சி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் திரும்ப உங்கள் ரெகுலர் லைஃப்பை கண்டினியூ பண்ண பாருங்கள். இதுலேருந்து வெளியே வரக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அடுத்த வாரம் ஒரு இன்டர்வியூ இருக்குது. நான் போகிறேன் டாக்டர். திரும்படி பேசணும். இந்த கம்பியில திரும்படி பேசணும். அடி எடுத்தாடி உன்கிட்ட பேசணும். அதை எடுத்தாடி எடுத்தாடி உன்கிட்ட பேசணும். எடுத்தாடி உன்கிட்ட பேசணும். அதை எடுத்து திரும்ப அடி அடி. யார் நீங்க? இதுல இருந்து எப்படி பேசுறீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நானே நிறைய பிரச்சனையில இருக்கேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ. பேசணும். அவகிட்ட பேசு. பேசு. எடுத்து அடிச்சு அவகிட்ட பேசு. அவகிட்ட பேசு. இந்த சத்தம் வந்தாதான் நல்லா பேச முடியும். அது எடுத்தாடி. சொல்றேன்ல, எடுத்தாடி. அடி சொல்றேன்ல, அது எடுத்தாடி. அவ கூட பேசணும். எடுத்தாடி. அவகிட்ட பேசு. அடி. அவகிட்ட பேசு. அடி. இந்த சத்தம் வந்தாதான் நல்லா பேச முடியும். அடி. நீ இருக்கிற இந்த ஹோட்டல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தற்கொலை நடந்துச்சு. அது தற்கொலை இல்ல, அது கொலை. அது கொலை. நானும் என் அண்ணன் இனியனும் ஒரு சொத்து விஷயமா இங்க வந்து தங்கியிருந்தோம். அப்ப பக்கத்து ரூம்ல ஓனர் பையனோட சேர்த்து 3 பசங்க தங்கியிருந்தாங்க. அங்க என் அண்ணன் இனியனை அடிச்சு என்னை எல்லாரும் முன்னாடி அவனையும் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு சூசைடுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன ஆனன்னு கூட யாருக்கும் தெரியல. என் உடம்பு நீதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது. அதை கண்டுபிடிச்சு வெளியே சொல்லணும். அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்காங்க. அவங்கள யாருமே நிம்மதியா இருக்க விடக்கூடாது. எப்படியாச்சும் கண்டுபிடி. என் அப்பா அம்மாவும் நான் காணாம போயிட்டேன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் செத்துட்டேனாச்சும் தெரியணும். அதுக்காக வாச்சும் என் உடம்ப கண்டுபிடி ப்ளீஸ். அப்ப அந்த ஸ்வேதா பாடி என்ன பண்ணாங்க? இங்கதான் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு என்னால இதுக்கு மேல சொல்ல முடியாது. எப்படியாவது என் பாடியை கண்டுபிடிச்சு கொடுத்துரு ப்ளீஸ். எங்க இருக்குது உங்க பாடி சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க, இப்ப நான் அந்த பாடியை எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லு ஸ்வேதா.
இங்கதான் உங்க பாடி இருக்கா? இங்கேயும் இருக்கா? இங்கேயும் இங்கேயும் இருக்கா? இங்கேயும் இங்கேயும் இருக்கா? எல்லா இடத்துல இருந்தும் சத்தம் கேக்குதுன்னா அப்ப எல்லா இடத்துலயுமே பாடி இருக்குதா? வாட்ச்மேன், யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. என்னம்மா, என்னாச்சு? அண்ணா கதவை திறங்கண்ணா, நான் உள்ள மாட்டிக்கிட்டேண்ணா. அவ்வளோதானா? இருமா, நான் ஸ்பேர் கீ கொண்டு வரேன். ஏதோ பேயை பார்த்த மாதிரி கத்துற. அண்ணா உள்ள பேய் தானே இருக்கு, அதோட சேர்த்து ஒரு டெட் பாடி கூட இருக்குதுண்ணா. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ இனியன்ற பையன் சூசைட் பண்ணி செத்த கேஸாண்ணா. இனியனா? ஆமாண்ணா. அம்மா, அது நடந்து 1 மாசம் ஆகுதுமா. அப்ப இந்த ரூம் கூட கட்டி முடிக்கல, ஏதோ டெட் பாடிலாம் இருக்குன்னு சொல்ற. அவன் மட்டும் இல்லண்ணா, அவன் கூட வந்த ஒரு பொண்ணையும் வெட்டி இங்க தானா புதைச்சிருக்காங்க. எல்லாம் உங்க ஓனர் பையன் சம்பந்தப்பட்ட கேஸ் தானா. கீழே இருந்தது அவரோட பாடி, இங்க இருக்கிறது ஸ்வேதாவோட பாடினா. ஸ்வேதா? ஆமா, அவன் பாடி பட்டுக்கு தான் போலீஸுக்கு தெரியும். ஸ்வேதா பாடி இன்னும் செவத்துக்குள்ளதான் இருக்கு. அவளை துண்டு துண்டா வெட்டி இந்த செவத்துக்குள்ள பூசி வச்சிருக்காங்கண்ணா. அம்மா, நீ பதறாத இரு, நான் போய் ஸ்பேர் கீ கொண்டு வரேன். ஹலோ சார், இன்னைக்கு 103ல ஒரு பொண்ணு வந்திருக்கா சார். ஸ்வேதா பத்தி எல்லாத்தையும் சொல்றா சார். அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு சார். டெட் பாடி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றா சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நான் ஸ்பேர் கீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ண வந்தேன் சார். ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்க சார். இன்சார்ஜ் யாரு? நான் தான் சார். சீக்கிரம் வாங்கண்ணா. யார் அது? உள்ள யார் இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா? யார் உள்ள? எழுந்துறீங்க மேடம், எழுந்துறீங்க. நான் பேசுறது கேக்குதா? இங்க பாருங்க, கண்ணை முழிச்சு பாருங்க. ஹலோ நேகா, தேங்க்ஸ். உங்களுக்கு கேட்ட அந்த குரல் என்னோட ஃப்ரெண்டோடது. அவ சொல்லி தான் இங்கே வந்தேன். இனிமேல் தைரியமாக இருங்க. பாய். 2019 ஒரு நியூஸ் சென்னை சிட்டியை நடுங்க வச்சதுன்னா அது நேகா என்ற ஒரு பெண் அந்த ரெசார்ட்டில் கண்டுபிடிச்ச டெட் பாடிஸ் தான். 3 வருஷம் கழிச்சு அதே நேகாக்கு ஒரு குடும்பம் நடந்துச்சு. கதை இன்னும் முடியல, இனிமே தான் ஆரம்பம்.